ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, ப்ளஸ் வந்து சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் இதை வந்து வாங்கலாமா? இது வந்து நான் நிறைய வாட்டி அப்டேட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 ரூபா சம்திங்கில் கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் அது 20 ரூபா சம்திங் ஏதோ போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை விற்றுட்டேன். இந்த ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து ரத்தன் இந்தியா பவர் அந்த ஷேர் ப்ரைஸ்க்கு ஷேர் இருக்குது. அதில் வந்து 18 ஷேரோ 10 ஷேர் ஏதோ இருந்துச்சு. அது வந்து அதுவும் ஒரு 25 ரூபா சம்திங் போச்சு. கடைசியில் இப்போ 13 ரூபா என்ன ரேஞ்சுன்னு தெரில. ஆனால் ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் கிடையாது. ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 44 காசில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருந்தாலுமே பட் இதில் அதிக அளவில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பயங்கரமாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. பட் இதெல்லாமே லாங் டேர்மில் வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப் மிட் கேப்பை பொறுத்த வரைக்குமே லாங் டைம்லலாம் பெருசாக கெஸ் பண்ண முடியாது. மிட் கேப்பில் வர ஓரளவு நம்ம கெஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி பவர் செக்டர் கம்பெனிஸ் சுஸ்லானு, ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட், ரத்தன் இந்தியா பவர், இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் ஏதாவது 1-2 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனால் எது கரெக்டாக போகணும்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வாங்குறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி சுஸ்லான்லாம் 8 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபாய்க்கு விற்றேன். அது மாதிரி தான் இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். தவிர இதை வாங்கி வச்சுட்டு லாங் டேர்முக்கு நல்லா பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெயில் ஷேரை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக்கை எடுத்து பார்த்தா லாஸ்ட் மார்க்கெட்டில் 50 வீக்கில் அடிச்சதில் கெயில் ஸ்டாக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 153 ரூபா 65 காசு ஃப்ரெஷ் 50 வீக்கிலோ. கடைசியில் 158 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 8 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. 246 இவங்களோட 50 வீக் ஹையாக இருக்குது கெயில் ஷேரோடது. பட் கெயில் ஷேரை வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. கெயில் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் செக்மெண்ட்டு, லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. என்ன ஒன்று இதில் நம்ம கவனிக்கணும்னா இந்த பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸு, அடுத்தது வந்து பெட்ரோகெமிக்கல் இந்த செக்மெண்ட்லாம் இவங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அது போக கேஸ் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கேஸ் அலோகேஷன், அந்த ஏபிஎம் கேஸ் அலோகேஷன் அதெல்லாம் அதிகப்படுத்தினாங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் மோட்டிலால் ஓஸ்வால் நிறைய அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 to 27 14% வந்து 14% சிஏஜிஆர் க்ரோத் வச்சு ஒரு 265 ரூபா 290 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் பெருசாக ப்ரைவேட் செக்டர் மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். பிஎஸ்சி செக்டர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பட்சத்தில் டிவிடெண்ட் நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி சில பிஎஸ்சி செக்டர்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பிஃபோர் 2024 முன்னாடிலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 2024 பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டர் எல்லாமே பிளட் பாத்லேயே போயிட்டு இருக்குது. அது எப்போ மீண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ கெயில் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த கேஸ் செக்மெண்ட் அதில் எல்லாமே கண்டினியூஸாக நல்லா பண்ணாங்கன்னா லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் பிஎஸ்சி செக்டர் டிவிடெண்ட் நல்லா கிடைக்கலாம். ஆனால் வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்குமாங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது இதுதான். பிஎஸ்சி செக்டரில் என்னோட கருத்து தான். ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலுமே அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதான் பிஎஸ்சி செக்டரில் ஒரு முக்கியமான இதாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த நெட்வொர்க் கம்பெனி ஹெச்எஃப்சிஎல், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அந்த கம்பெனி ஹெச்எஃப்சிஎல். இது வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முந்தின 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு ஹெச்எஃப்சிஎல். ஸ்டாக் ப்ரைஸ் விழுது. பட் இதோட ப்ரைஸ் வந்து 79 இருக்குது. 171 இதோட 50 ஹையாக இருக்குது. 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க ஹெச்எஃப்சிஎல். பட் இப்போதைக்கு வேல்யூஷன் அதிகம். தேஜாஸ் நெட்வொர்க்கை கேட்டிருக்கீங்க. அதோட ஸ்டாக் ப்ரைஸ் 714 ரூபாவில் இருக்குது. 19 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. 1495 இதோட ஹை. என்ன கேட்டால் இது இன்னும் ஒரு வாய்ப்புகள் தரலாம்னு நினைக்கிற தேஜாஸ் நெட்வொர்க்கு. இது ஒரு நல்ல கம்பெனி தான் தேஜாஸ் நெட்வொர்க்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரெஷரில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். பொறுமையாக இருக்கலாம். தேஜாஸ் நெட்வொர்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேஜாஸ் நெட்வொர்க்கில். பட் ஹெச்எஃப்சியில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. தேஜாஸ் நெட்வொர்க்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ டாடா மோட்டர்ஸில் வந்து நான் ஆவரேஜாக 860 ஹோல்ட் பண்ணுறேன். நான் வந்து 45 ஷேர் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதான் நான் மீண்டும் சொல்கிறது உங்கள்கிட்ட. ஒரு ஷேர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு வாங்குறீங்க. இப்போ ஒரு ஷேரை வந்து நான் 800 ரூபாய்க்கு வாங்குறேன். அந்த ஷேர் வந்து 200 ரூபாய்க்கு வந்தாலும் நான் வந்து தைரியமாக இருப்பேன். ஏன்டா ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது, லாங் டேர்மில் பிஸ்னஸ் க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து தைரியமாக இருப்பேன். ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் டாடா மோட்டர்ஸ் 965க்கு கன்சிடர் பண்ணேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் லாங் டேர்ம் கோலில் நான் வாங்குறேன். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் மேபி ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணலாம். கம்பெனிஸ் பிஸ்னஸ்னாலே ஒரு ஷார்ட் டேர்மில் சில அடிகள் எல்லாமே வரதான் செய்யும். அதை வந்து கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க.
நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கே தெரியும், நீங்கள் நியூஸில் பார்த்தாலே புரியும். டெஸ்லாவோட வருகை, நெக்ஸ்ட் வந்து மற்ற கார் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வென்ட்ரி, அதாவது நிறைய காரை வந்து கொண்டு வரது. இவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுதான் டாடா மோட்டார்ஸில் நடக்குது. பட் நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ணுறது தவறான முன்னுதாரணம். அதை பண்ணாதீங்க இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலை பற்றி கேட்டிருக்கீங்க. 120 ஸ்டாக் இருக்குது, 130 ப்ரைஸில் வச்சுருக்கிறேன், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ குரூப் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சூரில் 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. ஆட்டோமோட்டிவ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க சமவர்தனா மதர்சன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இப்போ 19 டைம்ஸ் பியில் இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் 130 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் 120 ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. பட் ஹோல்ட் பண்ணலாமா விற்கலாமாங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க ஸ்டாக் எல்லாமே அடிக்கிறாங்க. இதில் எந்த ஸ்டாக் வந்து எவ்வளோத்துக்கு இறங்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் அதான் மீண்டும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு ஸ்டாக் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்கீங்கன்னா அதை எப்போ விற்கணும், அதை எப்போ ஹோல்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். இது வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பு. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் 50 ட்வீக் லோ 3662 ரூபா. அது போக 3704 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 17 டைம்ஸ் பி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் போகலாம். நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வர டைம்லேயே கேட்டீங்க, ப்ரோ ஹீரோ மோட்டார் காப் வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது, நம்ம வாங்கலாம், ஏன் ப்ரோ இப்போ வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து சொன்னேன், ப்ரோ மேபி மார்க்கெட்டு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இன்னும் அடி விழும் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து இறங்குது. இன்னும் டவுன் போகும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்லோவாக இருந்து டிப்பில் நம்ம வந்து ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஹீரோ மோட்டார் காப்பில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 ருபீஸ் இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம் ஹீரோ மோட்டார் காப்லங்கிறது என்னோட கருத்து. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் கன்சிடர் பண்ணலாமா? இது வந்து நம்ம டெய்லியுமே டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. மார்க்கெட் ப்ரெஷர் சிச்சுவேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபெப்ரவரியில் 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.84 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சேம் ரேட், அதாவது ப்ரீவியஸ் மந்தில் 1.96 lakh crore இருந்துச்சு. ஜான்வரியை கம்பேர் பண்ணும்போது அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபெப்ரவரி சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆனர் பேசிஸில் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து அப்டேட்டு. பேடிஎம்க்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபெமா ஆக்டை வந்து இவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க 2015 to 19 அந்த காலகட்டத்தில் 2 சப்சிடரிஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இன்டர்நெட் ப்ரைவேட் லிமிடெட், இன்னொன்று நியர்பை இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான் அந்த ஃபெமான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு அக்யூசியேஷன் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால ஃபெமா ஆக்டை வந்து இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸில் பேடிஎம்க்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து பேடிஎம்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. தமிழ்நாடு ஸ்டேட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நோட்டீஸ் வந்துருக்குது. இதில் வந்து 4.66 crores டோட்டலாக வந்திருக்குது. February 26 அன்னைக்கு தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டேக்ஸ் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 1.22 crores. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 0.86 crores, பெனால்ட்டி 2.58 crores சொல்கிறாங்க. டோட்டலாட்டு 4.66 crores வந்து தமிழ்நாடு ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் போயிருக்கு, டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லி மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதில் டாடா மோட்டார்ஸ் நல்லா இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹியூண்டாயும் எதிர்பார்த்த அளவு இல்லை. இப்போ டிவிஎஸ் மோட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் சேல்ஸ் 4.03 lakh units வந்து நாங்கள் விற்றுருக்குறோம். சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 3.68 lakh units தான் விற்றாங்க. 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டூ வீலர் சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.91 lakh unitsஸாக இருக்குது விற்றுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,017 units விற்றுருக்காங்க. டிவிஎஸ் மோட்டாரோட எக்ஸ்போர்ட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.24 lakh unitsஸாக இருக்குது. த்ரீ வீலர் சேல்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,087 units. டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸோட சேல்ஸு 90,670 units விற்றுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. 19.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் 23.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,871 units எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் கொடுத்த அப்டேட். இது வந்து டாடா குரூப் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 92% ஸ்டேக்கு சவுதி என்சாஸ்கோ ஃபார் இன்ஜினியரிங், இது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற கம்பெனி. இதில் வச்சிருந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் MER ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிங்கப்பூர் பேஸ் கம்பெனி.
61.84 crores வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இதுலேயும் ஆர்இசி லிமிடெட்லேயும் எனக்கு ஸ்டேக் இருக்குது. நான் வந்து ரிசர்ச் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறேன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்போ ஒரு நல்ல அப்டேட்டு. எம்பி அதாவது மத்திய பிரதேஷ் பவர் யூட்டிலிட்டி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்சிங் டீல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26,800 கோடி இவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க மத்திய பிரதேஷ் பவர் யூட்டிலிட்டிஸுக்கு. ஏன்னா பவர் ஃபினான்ஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தமாட்டு ஒரு 26,800 கோடி அக்ரிமெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட்டு, தெர்மல் யூனிட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டார்கெட் ப்ரைஸும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் பை சொல்கிறாங்க 609 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில். டொயோட்டா மோட்டார்ஸோட சேல்ஸு 13% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13.36% டொமஸ்டிக்கில் சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. 26,414 யூனிட்ஸு. எக்ஸ்போர்ட் 4.17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2000 யூனிட்ஸு. டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் எஸ்யூவி அண்ட் எம்பிவி இதில் நல்ல டிமாண்ட் இருக்குது. குறிப்பாட்டு அவங்களோட அர்பன் க்ரூசர் இவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்டு. ப்ளஸ் வந்து லேண்ட் க்ரூசர் 300 அதோட புக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டொயோட்டா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் இதில் எதெல்லாம் அடி வாங்கியிருக்குன்னா ஹியூண்டாய் நல்லா இல்லை, டாடா மோட்டார்ஸ் நல்லா இல்லை, நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி பெருசாக இல்லை, ஒரு மார்ஜினலாக தான் இருக்குது தவிர பெருசாக மாருதி சுசுகி இல்லை. மஹேந்திரா நல்லா இருக்குது. டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் நல்லா இருக்குது. பட் ஹீரோ மோட்டருக்கா பஜாஜ் ஆட்டோ அதோட அப்டேட்ஸ் இன்னும் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனில் வந்து அப்டேட்டு. ஏஞ்சல் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களோட இமெயிலில் டார்க் வெப் மூலமாட்டு டேட்டா லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. February 27, 2025 இதில் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ கிளைண்ட்ஸோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு தெரில. அதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கூட எக்ஸ்டர்னல் ஃபாரன்சிக் பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ அது மூலமாட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பட் கிளைண்ட்ஸோட செக்யூரிட்டிஸ், ஃபண்ட்ஸு, கிரெடென்ஷியல் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சல் லோன் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து டிஎன்பி பேங்க் அவங்களோட டிஎன்பி பேங்க் ஏஸ்ஐ இவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. நார்வேயோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரூப்பாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு 699.5 கோடி ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து இவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. பட் அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சென்னையில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் பார்க்கும்போது அசஸ்மெண்ட் இயர் 2020-21 அந்த காலகட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 35.26 crores வந்து பார்க்கும்போது பெனால்ட்டி, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் ஆட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஓபி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா 98.18% ஆஃப் த 2000 rupees நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ 98.18% ஆஃப் த 2000 rupees நோட் வந்து ரிட்டன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. தால்மியா பாரத் கொடுத்த அப்டேட்டு 3520 கோடி மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சிமெண்ட் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 million tons per annum கர்நாடகா பெல்காம் பிளான்ட்லேயும், அதே மாதிரி புனே மகாராஷ்டிராவில் வந்து 3 million tons per annum இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது டெப்ட் அல்லது வந்து இன்டர்னல் அக்யூரல்ஸ் மூலமாட்டு நடக்கும். இது மூலமாட்டு அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி 55.5 million tons per annum அதை எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து தால்மியா பாரத் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.